வடசென்னை கடலோர பகுதிகளான காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரி, இந்த பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்யறத பார்க்க முடிகிறது. என்ன மாதிரியான சூழல் இருக்கு? போக்குவரத்து நெரிசல் ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? பொதுமக்களுக்கு இடையூறுகள் இருக்கா? வங்கக்கடலில் நிலை வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே மிதமான மழை பெய்து வந்த நிலையில் வடசென்னை பகுதிகளில் கடந்த அரை மணி நேரமாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக இன்று காலை முதலே பல்வேறு இடங்களில் மழை பெய்து வந்தாலுமே இந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விழுந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வங்கக்கடல் பகுதிகளில் நீடிக்கின்றது. குறிப்பாக எண்ணூர், காசிமேடு மற்றும் திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. நாம் இருக்கக்கூடிய பகுதியை பொறுத்த வரைக்கும் காசிமேட்டிலிருந்து எண்ணூர் துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நெடுஞ்சாலையாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கு. அந்த இடத்துல மட்டும் வாகனங்கள் தண்ணீரை பீழ்ச்சி எடுத்துக்கொண்டு பயணிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து சீரான அளவில் மழை பெய்து வருகிறது. அதாவது காலை முதல் மிதமான மழை பெய்திருந்தது. தற்போது ஒரு அரை மணி நேரமாக தான் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேக்கம் இல்லை. தொடர்ந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும்போது ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்தந்த பகுதிகளில் உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்களிலும் மின் மோட்டார்கள் பொறுத்து தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே எடுத்து வருகின்றது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையம் மூலமாக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளிலுமேயே மழை பெய்யக்கூடிய நிலவரங்கள் பல்வேறு இடங்களில் மழை மானியம் மூலமாக கண்காணிக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உதவி பொறியாளர்கள் மூலமாக மழையின் நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடியாக மழை பாதிப்புகள் ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டு மையம் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய சூழலை பொறுத்தவரைக்கும் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 16 சுரங்கப்பாதைகளிலும் எந்த இடங்களிலும் தண்ணீர் தேங்காத ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்கும் என்றும் கடல் பகுதியிலிருந்து மேகக்கூட்டங்கள் சென்னை பகுதிக்கு முழுவதுமாக படர்ந்துள்ள காரணத்தினால மழைக்கான வாய்ப்பு மேலும் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.